இந்த சினிமான்றது வந்து எப்போ வெற்றி ஆகும் எப்போ தோல்வி ஆகுன்ற நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்போது திருடா திருடி தானே ஹிட்டு படம் தானே, அதே மாதிரி இன்னொரு படம் இருங்க ஃபெயிலியர் ஆகிடும். ஏன் ஹிட்டு படம் தானே, அதே மாதிரி தானே ஹிட் ஆகணும், அது ஆகாது உங்களுக்கு. அதே சீன்ஸு அதே மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரெண்டில் எடுத்தால் கூட ஹிட் ஆகாது. அது ஏன் ஹிட் ஆகுதுன்றது தெரியாது, அது மக்களுக்கு பிடிக்கும். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சது. இதுதான் என் லைஃப்பில் வந்து ஆஹா சரி ஓகே இனிமேல் சினிமாவுக்கு பண்ணலாம், மியூசிக் பண்ணலான்றதை நான் நிலைநிறுத்தினேன். தனுஷ் அவர்கள் அந்த பாட்டு அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணாரா? அவர் ஒரு அடிக்கடி ரெக்கார்டிங் தேட்டருக்கே வந்துடுவார். அவர் அப்போது அப்கமிங் ஹீரோ தானே. அப்போ அவர் எங்கள் ஸ்டுடியோ பக்கத்தில் தான் அவர் வீடு இருந்துச்சு. அப்போது அடிக்கடி வந்து ஒவ்வொரு சாங் வந்து இன்ட்ரெஸ்டாக நின்று கேட்டு சார் இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இப்படி பண்ணலாம் சார். இப்போ நிறையா தனுஷ்கிட்ட என்னென்னா நிறைய ஐடியாலஜி நிறைய இருக்கும். அதை விட கிரியேட்டர் வந்து சுப்ரமணிய சிவா எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதானே டைரக்டருடைய மிகப்பெரிய இது. ஒரு ஹீரோ ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படம் வந்து அவர் மேலே வந்து ஒரு ட்ராஜடி இருக்குது. இவர் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு ஜாலி பாயாகவும் வர்றது எப்படி வருவான்றது அது டைரக்டர் சுப்ரமணிய சிவாவோட மிகப்பெரிய ஜாலம்.